ஹலோ கைஸ், நான் அவங்க ரே. இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னையோட வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்டு பாருங்க ப்ளீஸ். கொஞ்சம் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கே தெரியல. ஏன்னா இது ராத்திரி நேரமாக இருக்கும். இங்கே எடுக்கிறவங்க அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி கேள்விப்பட்டேன் கைஸ். நான் ரிசர்ச் பண்ணபடி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆர்மூ இருக்குல்ல, அந்த போட்டுக்கிட்டே இருப்பான்னு பட்டேன் இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு. எங்கடா அந்த லாஸ்ட் ஃபிஷ்ஷு ஒன்ட்டியா? அதோ வாங்கிக்கோ. எப்படி சொல்ல போகிறது? இங்கே இருக்கான் கைஸ். அப்புறம் நம்ம என்னன்னா ஒரு வாட்டி கூட 2xp கோடு யூஸ் பண்ணாமல் தான் கைஸ் விளாண்டுருக்கோம். மேக்மா ஒரு தான் கிடச்சிருக்கா. நான் ஏதாச்சும் ஒரு ஆக்சசரிஸ் கிடைக்கும். அதான் இந்த யூசோப் அவனோடது. இந்த யூசோப் நீங்கள் லூஃபி சீரீஸ் பார்த்தா தெரியும். அந்த ஊசோப் யாருன்னு, அவனோட ஏதோ ஒரு கேப்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. ஐயா பா ஜஸ்ட் மிஸ்டு. எங்கடா போயிட்டீங்க? வந்துட்டீங்களா? எங்கடா அந்த லாஸ்ட் பீஸு அழக்கானோ? ஃபுல்லாக ஜஸ்டாக இருக்கா. எங்கே போய் போனா? இங்கே இருக்கேன். நான் போய் நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சரியா? ஏன்ட்டா கொஸ்டின் இவருக்கு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா போடல கைஸ். அது நான் எங்கேயாச்சும் டக்குன்னு ட்ராவல் பண்ணணுன்னா அந்த மூணு போடுவேன். இந்த லைட் இந்த மூணு போவேன். அதுக்கப்புறம் அந்த மூவ் போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக வைக்கும் நம்மளை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போக வைக்கும்னு நினைக்கிறேன். நீ வா கைஸ். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் இருங்க, வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எங்கடா போனீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? நான் அமௌண்ட் வச்சு முடிச்சிடும் போல. தூரம் கைஸ், இவங்க வந்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. டக்குன்னு வாங்கடா பசங்களா, ஹாக்கி ஆன் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. வந்துட்டான். நீ தான்டா நல்ல பையன். நீயா இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் இடா போங்கடா. எங்கடா நீ வந்துட்டியா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அவங்களை அப்படியே குரூப் ஆகிக்கிறேங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இப்படி மேலே ஜம்ப் பண்ணிட்டு, ஐயோ ஹெல்த் வர கம்மியாக இருக்கு. மேலே ஜம்ப் பண்ணிட்டு இந்த மேலே ஜம்ப் பண்ணிட்டு மூவ் போட்டு ஒன்னே இந்த பேரியர் ஆஃப் லைட் அந்த மூவை போட்டுருங்க. அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஹெச்பியை குறைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பட் சொல்லிக்கலாம். நம்ம ஹாக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் அதில் நான் என் அவுட்ஃபிட் என்னென்ன நான் போடுறேன், அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இது நோ ரோபேக்ஸ் சம்திங் அது யூஸ் பண்ணாமல் இது ஃப்ரீயாக எடுத்தது தான். மோஸ்ட்லி எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் தெரியாதவங்களுக்கு போட்டுடலாமே. வா ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். போட்டு அடி நடிக்கிறானோ, பயமாக இருக்கு.
கொஞ்சம் வாய்ஸ் குறைன்னு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் இதில் கேட்கறதுல அப்படிதான் லைட்டாக குறைணும். பட் மைன்யூட்டாக கேட்கும் குறைன்னு லைட்டாக. இந்த 6 மூவ் போடுற நீங்கள் மட்டும்தான் அந்த மூவ் போடுறீங்களா? நானும் போடுவேன். ஐயா முடிச்சுட்டேங்கப்பா. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட முடிச்சுட்டேங்கடா. ஓகே கைஸ், முடிச்சுட்டேங்க நம்மள. ஐயா ரீஃப்ரெஷ் வேறு ஆகிடக்கூடாது. உடனே வந்து இந்த மூவ் போடுறேன். என்னடா வாங்கிக்கோ எங்கடா இருக்க நீ? வந்துட்டான்டா. ஐ என்ன நீ? ஐயோ எங்க ஆக்கிற மாதிரி வந்துட்டு போனோம் பைத்தியக்கார பையன். ஜஸ்ட் இருக்கு, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். சாரி, இந்த கொஸ்டின் எடுக்கணும். ரெண்டாவது மணி இவ்வளோ கம்மியாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது 132 சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் நீ ரோல் பண்ணி இந்த அப்போ 70 கேட்டாலும் மீதி 90 70 அந்த மாதிரி இருந்துக்கிட்டான்னு கேட்கலாம் நீங்கள். எனக்கு புரியுது. பட் நான் இப்போ தான் ஒரு ரோல் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஸ்மோக் ஃப்ரூட் தான் கிடச்சிது. அப்போ நான் வீடியோ கூட எடுக்கலை. நான் சும்மா கேமுக்குள்ளே வந்து பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஆடிட்டு இருந்தார். அவரு கூட பேசலான்னு வந்தேன். அவரும் ஒரு யூடியூபர் தான். அவர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அவர் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மங்கிடி லுஃபி கேமிங் போட்டால் வரும். அவருக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் க்ரோவோ கார்டன் டூர் இருந்தார். லாஃப் குரூப்பில் கூப்பிட்டு ஏதாச்சும் பேசலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் அதுக்குள்ளே ஆஃப்லைன் போயிட்டார். வேஸ்டட் மூமெண்ட். என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்லிட்டு அப்போ டக்குன்னு ரோல் பண்ணேன். ஏதாச்சும் அவர் வருவார், அவரே ரோல் பண்ண சொல்லலான்னு டக்குன்னு ரோல் பண்ணேன். அவர் வருவான்னு பார்த்தா டக்குன்னு வேஸ்டட் மூமெண்ட் போட்டு விட்டாரு. ஆனால் வீடியோவும் எடுக்கலை கைஸ். பரவாயில்ல, ஸ்மோக் ஃப்ரூட்டு தான் கிடச்சிது. நல்ல வேலை, ஏதாச்சும் பெரிய ஃப்ரூட் கிடச்சிட்டு தான் நம்மளே முடிச்சு விட்டுருப்பீங்க. ஐயா எங்கடா இருக்கீங்கோ? இதோ வந்துட்டேன். கொச்சிக்கு வர்ற இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டேங்க. உங்களுக்கு யாராச்சும் என் கூட ப்ளே பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி என் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். என் யூசர் நேம் அதுக்கு எல்லோரும் ரெக்வெஸ்ட் கொடுங்க. நான் எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணுவேன் கைஸ். ஒருத்தவங்களோட ரெக்வெஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஐயா முடிச்சுட்டேங்க. அப்பா ஜஸ்ட் மிஸ்ச்சு. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸு சாட்சினே வருது பாருங்க. ஷார்ட்ஸுன்னு ஸ்டாட்ஸ் சாரி, கிராமர் மிஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கும் போது நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில், அதாவது இந்த ரோப்ளாக்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸு, அதாவது ஷோகேஸ் கைஸ் அது போடுறேன். 100 சப்ஸ்கிரைபர் நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு கூட நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வச்சு நீங்கள் போட வைக்கலாம். ப்ளீஸ். நான் புரியுது 100 சப்ஸ்கிரைபர் கேட்குறேன், அது கொஞ்சம் அதிகம்தான். பட் ப்ளீஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நேரம் வந்துருச்சு. டாடா பாய், இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.